வணக்கம். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறது தான். இன்னைக்கு நார்மலான பீரியட்ஸ் அப்படின்னாலே 3 to 5 டேஸ், அது மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் தான் இருக்கணும். அதை தாண்டி நமக்கு நிறைய போகுது. ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரியே தான் அந்த 7 டேஸும் நம்மளோட பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது இப்படிதான் இருக்கா, நமக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, எதுவும் பாலிப் கட்டிகள் எதுவும் இருக்கா, இல்ல கர்ப்பப்பை நமக்கு தடிமனா இருக்கா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக இங்க வந்தீங்க? எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தது. ஒரு ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே 7 டேஸ்ல இருக்கிற பீரியட்ஸ் ஒரு 10 டேஸ் 15 டேஸ், அது ஒரு நாளைக்கு 6-7 பேட் யூஸ் பண்ற அளவுக்கு ரெகுலரா ஒரு டேப்பை திறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஏப்ரல் மந்த் ஃபுல்லா இருந்தது. உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு அதை நிப்பாட்டுறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸ்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு 21 டேஸ் பீரியட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு ஸ்கேன் பார்த்தா உடனே ரொம்ப அந்த வாயில புண்ணு இருக்கு, திக்கா இருக்கு, ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸ்ல மயோமா அந்த மாதிரி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேற ஒரு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் போவோம்னு வெயிட் பண்ணல. அடுத்த சைக்கிளிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கட்டியா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பீரியட்ஸோடய ஸ்கேன் பாருங்க நாங்க. ஸோ அந்த பெயினோட போய் ஸ்கேன் பார்த்த போதும் உடனே அட்மிட் ஆகுங்க, ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அடுத்தடுத்து டீப்பாக ஸ்கேன் பார்க்குற அந்த சைக்கிள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜூன் மாதம் வரைக்கும் இப்படித்தான் என் லைஃப் போயிட்டே இருந்தது. அப்புறம் இங்க நான் மருந்து சாப்பிட்டப்ப இவ 2 செட்டு நான் முடிச்சிருக்கேன். உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ட அடுத்த நாளே பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எனக்கு கரெக்டா 5 டேஸ் தான் இருந்தது. அந்த பெயின் மட்டும் இருந்தது, ஸ்டொமக் பெயின் மட்டும் இருந்தது. ஆக்சுவலா நீங்க மருந்து இங்க வரையில எப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாம தான்? அது சத்தியமா கிடையவே கிடையாது நம்பிக்கை. ஏன்னா 3 இடத்துல இந்த பாத்துட்டேன் இல்லையா, 3 இடத்துல பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா என்ன உனக்கு தான் 2 குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எது கர்ப்பப்பை அப்படின்னே ஒரு டாக்டர் கேட்டாங்க. சோ அவ்வளவுதான் போல முடிஞ்சு அப்படின்ட்டு இருக்கையில எனக்கு தெரிஞ்ச மென்டல் ஹெல்த் அவ்வளவுதான். அது செம டென்ஷன், பைத்தியம் முடிக்காத ஒரு குறை. எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாரும் வச்சு செஞ்சேன் அந்த ஒரு 2 மாசமாவே. அவ்வளவு பெயின் எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு? பெயின் எப்படி டாலரேட் பண்ற மாதிரி? பெயினை விட ப்ளீடிங் அதிகம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நார்மலா நம்ம உட்காந்துட்டு எந்திரிச்சோட ஹெவியா போகும். அடுத்த நிமிஷம் நம்ம பாத்ரூம் போகணும், எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதிகமா போயிட்டே இருக்கையில நம்மளால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல. வீட்டுல 3 சர்ஜரி ஆப்ஷனுக்கே போயாச்சு. என்ன பண்ணேன்னா லேப்ராஸ்கோபி பண்ணுவோம், அதெல்லாம் வலி இருக்காதுன்னு அந்த ஸ்டேஜ் வரையும் போய் காசுலாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி வேற வழியே இல்ல, பண்ணித்தான் ஆகணும், பிள்ளைங்களை மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்ட்டு. ஆனா நீங்க வேற நாட்டு மருந்தும் நீங்க ட்ரை பண்ணீங்க? வெளியில ஹோமியோபதி, இன்னொரு ஒரு கிளினிக் ஒண்ணு அந்த சைடு எங்க அப்பா ஒரு பக்கம் கூட்டிட்டு போனாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க வேற எதுனா நான் பாப்பேன், உங்களுக்கு கட்டி இருக்கு என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்ன உடனே டோட்டல் அப்செட் ஆயிடுச்சு மைண்ட். ஆஹா இவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம அவ்வளவுதான் போல முடிஞ்சு அப்படின்னு முடிஞ்சுட்டு ஒரு என்ன சொல்றது, போனா போய் பார்ப்போம், இவங்க மட்டும் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தேனே தவிர கண்டிப்பா கியூர் ஆகும் நினைச்சலாம் இங்க வரவே இல்லை. ஓகே, வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். நீங்க சாப்பிட ஆரம்பிக்கல, நீங்க உங்களுக்கு அரெஸ்ட் ஆச்சா இல்லையா? அவ்வளவு நாள் போன ப்ளீடிங்க எடுத்த உடனே உங்களுக்கு அரெஸ்ட் ஆச்சு. நம்பவே முடியல, சத்தியமா நம்பவே முடியல. எப்படி இது சாத்தியம்? இத்தனை பேர் நம்ம கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சிருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க சிசேரியன், எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எவ்வளவு அமௌண்ட், எத்தனை நாள் லீவு, யார் நம்மளை பாத்துக்கணும், அது வரைக்கும் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு சுச்சுவேஷனை அப்படியே திருப்பி போட்டாச்சு. நம்பவே முடியல. 5 டேஸோட கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் வீட்டுல பாத்துக்கிட்டேன். அதான் இங்க மெயின். எல்லா ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 2 சைக்கிள் வந்துச்சு, 2 சைக்கிள் அதே மாதிரிதான். ஓகே, ஆனா எடுத்த உடனே அரெஸ்ட் ஆகுன்றத நீங்க நான் சொல்லல கூட நம்பல இல்லையா? தான் உட்காந்து இது எப்படி மேம் சாத்தியமாகும்? இவ்வளவு நாள் எனக்கு போனது, நான் பார்த்த ஃபேமிலி டாக்டர்ல இருந்து எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மருந்து எப்படி இப்படி வேலை செய்யும் அப்படின்னு தான் நீங்க. ஏன்னா அங்க நம்ம ஹோமியோபதி மத்த மெடிசன் எடுக்கும்போது ஹெவியா போச்சுன்னா அலோபதி டேப்லெட்டும் நீங்க சேர்த்து கையில கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆனா இந்த டேப்லெட்டை நீங்க போடுங்கன்னு சொல்லி அந்த டேப்லெட்லாம் நான் கையில வாங்கி வச்சிருந்தேன். இன்னும் ஓப்பனா சொல்லலாம் போனா நம்ம இன்னர் வேர்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருந்தேன். நாப்கின்லாம் 2 பண்டில். ஏன்னா எனக்கு 2 டைம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் இல்லையா, சோ எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க எத்தனை மாசமா இந்த இதனால கஷ்டப்பட்டிருக்கீங்க? இந்த இது ஒரு 6 months ஒன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. சிவியரா பிரச்சனை இப்போ இந்த ஒரு ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாசம் நீங்க கஷ்டப்பட்டது ஒரே எடுத்த உடனே ஸ்டாப் ஆனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் சொல்றேன் இல்லையா, மறக்க முடியாத ஒரு விஷயம், நம்ப முடியாத விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்றது,
நம்ம இங்க ஒரு கிளினிக் வந்திருக்கோம், நான் அங்கங்க வந்து கியூல நின்று இது என்ன சொல்ற டோக்கன் போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து அவ்வளவு தூரம் போய் கடைசியில எதுவுமே எனக்கு கியூர் ஆகல. இங்க எந்த வித கஷ்டமும் இல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாமே பேசுறது மோட்டிவேஷனா எல்லாம் சொன்னீங்க. ஆனா மண்டேல இந்த சமயம் எனக்கு ஏறவே இல்லை. ஏன்னா இதை பார்த்துட்டோமே இவங்க சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருந்து, ஆனா நம்பவே முடியாத அளவுக்கு டோட்டலா அரெஸ்ட் ஆயிருச்சு. இப்ப 2 சைக்கிள் முடிஞ்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எங்க வீடு நிம்மதியா இருக்காங்க. உங்களோட ஆக்டிவிட்டிஸ உங்களால கேரி பண்ண முடியல. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு லேடிஸ் மேல நமக்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்தாகணும். வேற யாரும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இப்ப நம்ம டவுன் ஆயிட்டோம்னா ஃபேமிலியே டவுன் ஆயிடுவாங்க. ஆமா, அது உண்மைதான். நம்ம குழந்தைங்களை பார்க்கவோ எதுவும் முடியாது, எதுவுமே யோசிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பீரியட்ஸ், எந்திரிச்சா பாத்ரூம் போகணும், வந்து உட்காருவே மறுபடியும் பாத்ரூம், இப்படி பண்ணல எந்த வேலையை தான் நான் பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியல. ஓகே. இதே மாதிரி இயற்கையா நம்ம வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான அளவுல ப்ளீடிங் போகுது அப்படின்னா நீங்க உடனே சர்ஜரி அப்படின்ற ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணாம மெடிசன் எடுக்கல சடனா உங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். அதிகமான ப்ளீடிங் இருக்கல மெடிசன் எடுத்த உடனே கண்ட்ரோல் ஆகும். இது வந்து லாங் டேர்மா எடுக்கணும், அப்பதான் இதை சரி பண்ண முடியும். இல்லைன்னா இதுக்கு நிறைய பத்தியம் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த ஆயுர்வேதிக்னாலே நிறைய பேர் சொல்றது பத்தியம் இருக்கணும். நீங்க என்ன பத்தியம் ஃபாலோ பண்ணீங்க? எதுவுமே ஃபாலோ பண்ண. ஈஸியான முறையில நம்ம வந்து ஒரு உறுப்பை வந்து இழக்காம நம்ம அதுல இருந்து வெளிவர முடியும். நம்ம பெண்கள் அப்படின்னால நம்ம நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். வீடு இல்லாம ஒர்க் பண்ற இடத்துலயும் நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனை இழந்துடாம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சடனா அரெஸ்ட் ஆகி ஷார்ட் டேர்மா இதுல இருந்து ரெக்கவரி ஆக முடியும். நன்றி.